இதில் வந்து முதல் பிள்ளையார் சொல்லி இந்த விவாகரத்து மட்டும் ஆரம்பித்தது ஒரு தனுஷ் ஐஸ்வர்யா ஆரம்பித்தது. அதன் பிறகு ஜிவி பிரகாஷ் சைந்தவி வந்துச்சு. அதன் பிறகு இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தியில் வந்து நிற்கிது. 2 பேரும் கல்யாணம் பண்ணால் கடும் விமர்சனத்துக்குள்ளாகும் அப்படிங்கும்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் தனுஷ். ஏன்னா இப்போ அவருடைய கேரியர்ன்றது அருமையாக போய்கிட்டு இருக்கு தனுஷுக்கு. அவர் வாட்டில் நட்டிப்புள்ள வந்து அவர் வாட்டில் அசத்தி போயிட்டே இருக்காரு. அவருக்குன்னு இப்போ கையில் ஒரு வருஷம் 2-3 படங்களை வச்சிருக்கிறாரு. அடுத்து வந்து ஒரு மாமனார்ன்ற ஒரு அகில இந்திய சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு இது இருக்குது, மரியாதை இருந்தான் ஆகணும். இப்போ நமக்கே இருக்கும்போது அவர் சொந்த மருமகனுக்கு இருக்காமல் இருக்குமா? அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கஸ்தூரிராஜா தரப்புல இருந்து அதே மாதிரி செல்வராகவன் தரப்புல இருந்து கூட ஒரு அண்ணன் அழுத்தி பேசியிருப்பாங்க. அதனால் அதுக்குண்டான வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சினிமாவுக்கு வந்து 50வது ஆண்டுகளாக போகுது. அடுத்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு வந்து 50 ஆண்டுகள். அது பெரிய அளவில் ஒரு இந்திய அளவில் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் ஆளுமைகள் அவர் கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லா முதல்வர்களும் வந்து அவருக்கு நெருக்கமானவர் ஒன்று எல்லாருக்குமே தெரியும். எந்த முதல்வருக்கும் அவர் எல்லா முதல்வருக்கும் பேசக்கூடியவர், எல்லார்ட்டையும் நட்பாக இருக்கக்கூடியவர், யாரையும் வந்து எதிரியாக கருத மாட்டார். அதனால் ஒரு 50வது ஆண்டு அவர் சினிமாவுக்கு வந்துங்கும்போது ஒரு பொன்விழா ஆண்டு கொண்டாட்டம்ங்கிறது அந்த நேரத்தில் வந்து நம்ம பங்குக்கு வந்து எதுவும் ஒரு சின்ன ஒரு மனச்சங்கடத்தையோ ஒரு கீறலையோ உண்டாக்கிடக்கூடாதுன்னு தனுஷ் வந்து ஒரு அருமையான ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் வந்து இப்போ லைக் போட்டிருக்காரு. இந்த லைக்ஸ்ன்றது இன்னும் கொஞ்சம் பெரிய லைக் ஆகி சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி, கேளுங்க சொல்லுவான். தொடர்ச்சியாக வந்து விவாகரத்தே பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஒரு சஞ்சலமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சமீபத்தில் வந்து நம்மளுடைய தமிழ் சினிமா பிரபலம் ஒருத்தவருக்கு வந்து மறுபடியும் நல்ல செய்தி நடக்க போகிற மாதிரி ஏதோ ஒரு அறிகுறி தெரியுது. நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து அவருடைய இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நிமிஷம் படி பார்த்தோம்னா முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாத்துக்குமே லைக் போட்டுட்டு வர்றாரு. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க பசங்க இருந்த ஃபோட்டோவுக்கெல்லாம் லைக் போட்டுட்டு வந்தார். இப்போது அவங்க தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவுக்கெல்லாம் லைக் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ மறுபடியும் இணைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா எப்படி சார்? ஆமாம், அப்படி இருந்தால் அது மிகப்பெரிய வரவேற்புக்குரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் தானே தம்பி. ஏன்னா பொதுவாக இந்த தமிழ் சினிமா பொறுத்தளவு இந்த விவாகரத்து அப்படின்ற ஒரு பெரிய விஷயங்கள் வந்து சினிமா பிரபலங்கள் விவாகரத்துங்கும் போது எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயமா வருத்தமான விஷயம்தான். யார் இப்போ நம்ம வீட்டில் ஒரு விஷயம் இந்த மாதிரி நடக்குது, பிரிவு நடக்குதுன்னா யாராலையும் வந்து அதை சீரழிக்க முடியாது இல்லையா? அது மாதிரி தான் பிரபலங்கள் அப்படின்றதுக்காக அவர்களுடைய பிரிவை வந்து நம்ம எந்த வரைக்கும் நல்லபடியாக வாழணும் அப்படின்ற மாதிரி தானே எல்லாருடைய ஆசை. நமக்கு நல்லா வாழ்ந்தா கண்ணுக்கு லட்சணம் சொல்லி கிராமத்தில் சொல்கிற மாதிரி இதில் வந்து முதல் பிள்ளையார் சொல்லி இந்த விவாகரத்து மட்டும் ஆரம்பித்தது ஒரு தனுஷ் ஐஸ்வர்யா ஆரம்பித்தது. அதன் பிறகு ஜிவி பிரகாஷ் சைந்தவி வந்துச்சு. அதன் பிறகு இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தியில் வந்து நிற்கிது. ஜெயம் ரவி ஆர்த்தின்றது இப்போ வந்து அது இப்போ பேசு பொருள்ன்றது வந்து பொதுவாக இந்த மாதிரி நம்மளை மாதிரி இப்போ மீடியாக்கள்லையோ மற்ற சேனல்கள்லையோ விவாதம் பண்ணுறதை விட இப்போ அவர்களுக்குள்ளேயே யாருக்கு ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இடையிலேயே வந்து பெரிய அளவில் ஒரு வாத பிரதிவாதங்கள்ன்றது ரொம்ப சூடாக போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஜெயம் ரவி இஷ்யூ அன்னைக்கு அந்த விவாதத்துன்றதை அறிவிச்ச அன்னைக்கு தான் நம்ம ரியல் ஒன் சேனலில் தான் நம்ம பேசணும். நம்ம 2 பேரும் தான் பேசணும். அதில் கூட நம்ம வந்து சொல்லியிருந்தோம், கொஞ்சம் நம்ம யாரையும் ஹெட் பண்ணலை, நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத நமக்கு தெரிந்த தகவல், நம்முடைய நண்பர்கள் வட்டாரங்கள் மூலம் கிடைத்த தகவலை ஆர்த்தி ப்ளஸ் வந்து ஆர்த்தியினுடைய தாயார் வந்து சுஜாதா இவர்களுடைய கொஞ்சம் அதீத டார்ச்சர், அந்த மாதிரி அதீத டார்ச்சர்ன்றதை விட அதீத பாசம் வந்து அது ஒரு டார்ச்சராக மாறினதுனால போயிட்டார் விளையிடுறன்ற மாதிரி அவர் அறிவித்தார். நம்ம பார்த்தா அடுத்த 2வது நாள் வந்து ஆர்த்தி வந்து எனக்கு இதில் சம்மதம் இல்லை அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து அறிக்கை மூலியமாக அறிவித்து யாருடைய மனசு சங்கடப்படாமல் இப்படி விளையிடுவான் சிலருடைய நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ ஆர்த்தி விஷயம் வந்துச்சுன்னு வைங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரோம்னா, இப்போ நம்ம தனுஷ் ஐஸ்வர்யா அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு நம்பிக்கை துளிர்க்கிற நல்ல விஷயம் நடக்க போகுதுன்ற ஒரு நம்பிக்கை துளிர்க்கிற விஷயம். அதாவது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 தரப்புலையுமே பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக கோர்ட்டுக்கு போகல. ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிட்டார். அக்டோபர் மாதம் அடுத்த மாதம் 10ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ கோர்ட்டு ஃபஸ்ட்டு வாய்தான்றது வருது. அதற்கு பிறகு பல கட்டங்கள் இருக்குது அது முடிகிறதுக்குன்னு வைங்க. இப்போ தனுஷ் ஐஸ்வர்யா பொறுத்தளவு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா 2 தரப்புமே அமைதி காத்துச்சு. அதனால் வந்து பிரிந்திருக்கிறாங்க அப்படின்றது நல்லா தெரியும் எல்லாருக்கும்.
2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஐஸ்வர்யா வந்து அவர் அப்பா அவங்க வீட்டு அந்த இருக்காரு. தனுஷ் அவங்க அம்மா அப்பா கூட அவர் கூட அவங்களோட இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். வருத்தத்தில் இருந்தார் அப்படின்னு. இடையில ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி இதே நம்ம தனுஷ் ஐஸ்வர்யா விஷயம் வந்து ரைஸ் ஆகும்போது, விவாகரத்து விஷயம் ரைஸ் ஆகும்போது நம்ம இந்த சேனலில் நான் பேசும்போது சொல்லியிருந்தேன். 2 தரப்பு பெரியவர்கள், அதாவது ரஜினி தரப்பும் ப்ளஸ் வந்து கஸ்தூரி ராஜா தரப்பு 2 தரப்பினுடைய பெரியவர்கள் வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போயே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எப்படி வந்து இப்போ நீங்கள் கேட்டதுன்னா அவங்க இன்ஸ்டாகிராம்ஸு மற்ற இந்த சோஷியல் மீடியாஸில் வந்து லைக்ஸு இப்போ பொதுவாக சினிமா பிரபலங்களுக்குள்ளே வந்து விரிசல் விவாகரத்து அப்படின்னா அந்த ஒரு ஃபோட்டோஸு சேர்ந்துருக்கிற ஃபோட்டோஸாக ஒரு பதிவில் வந்து டெலீட் பண்ணிட்டா ரைட் ஓகே இது விவாகரத்து ஆக போகுது, இல்லைன்னா ஆயிடுச்சு, ஆகிறதுக்கு உண்டான எல்லா அம்சமும் இது பொருந்தி வருது அப்படின்ற மாதிரி அவர்களே வந்து அது இடம் கொடுக்குறாங்க. பதிவை வந்து நீக்கிறது, ஃபோட்டோவை நீக்கிட்டால் முடிஞ்சிச்சு ரைட் ஓகே அப்படின்னு. இப்போ டைவர்ஸ்ன்றது இப்போ அந்த மாதிரி டெலீட் பண்ணுறது, பதிவை டெலீட் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு கலாச்சாரம். இப்போ விவாகரத்துன்றதுக்கு இப்போ டைவர்ஸ் அப்படின்னா இதுக்கு தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு வைங்க. இப்போ தனுஷ் ஐஸ்வர்யா விஷயத்தில் வந்து இப்போ தனுஷ் வந்து அவர் குடும்ப மகன் இப்போ பெரிய பசங்களாயிட்டாங்க, எல்லாமே 10th +2 படிக்கிற பசங்க. இப்போ சமீபத்தில் கூட ஐஸ்வர்யா வந்து இந்த திருவண்ணாமலை ஓணம் கோயிலுக்கு ஆமாம் அது ஒரு விஷயம் இப்போ இந்த இப்போ இல்லை ஓணம் செலிப்ரேஷனுக்கு ஆமாம் ஓணம் செலிப்ரேஷன் பேசியிருந்தாங்க. இல்லை அதுக்கு முன்னால் வந்து ஒரு திருவண்ணாமலைக்கு அவங்க அடிக்கடி நம்ம பொண்ணு போகும் அடிக்கடி. ஏன்னா திருவண்ணாமலை வந்து அவருக்கு ரஜினிக்கு வந்து இப்போ ரொம்ப பிடித்தமானது, ரமணர் ஆசிரமம் அங்கே இருக்கு இல்லையா. அப்போ போகும்போது கூட மகன்கள் பேரில் வந்து ஒரு பெரிய அர்ச்சனை பண்ணாங்க. மகன்கள் பேரில் அர்ச்சனை மகன்கள் கொடுத்தா போனாங்க. ஐயர் வந்து ஏதோ கேட்குறாரு யார் பேரில் அர்ச்சனை அப்படின்ற அந்த கோயில் ஐயர் அவங்க வந்து காதில் சொல்கிறாங்க. யாத்திரான்றது மட்டும் நம்ம காதில் விழுகுது அவங்க சொல்கிறது. இதில் நம்ம வந்து கொஞ்சம் பார்க்குறதானே. இப்போ நான் ரஜினின்ற ஒரு மரியாதைக்குரிய ஒரு இந்தியாவில் போற்றக்கூடிய நடிகர் இல்லையா. அதனால் அவரே வந்து டோட்டல் அப்செட்டில் தான் இருந்தார். ஏன்னா அவர் இந்த பொண்ணு வந்து 2வது இன்னொரு பொண்ணு சௌந்தர்யா, அந்த பொண்ணுக்கும் 2வது திருமணம் அப்படிங்கும்போது ஒரு இந்தியாவை போற்றக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு வந்து தன்னுடைய மகளுடைய திருமண வாழ்க்கைன்றது 2மே தோல்வியில் முடியுது அப்படிங்கும்போது என்னதான் இருந்தாலும் அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு இது இருக்கும் இல்லையா, வருத்தம். அதனால் எப்படியாவது வந்து உங்களுக்கு அதை சேர்த்து வச்சிடணும் அப்படின்றக்காக அவர் வந்து சில விஷயம் ரஜினியை பொறுத்தளவு சில விஷயங்களை வந்து சட்டக்குன்னு முடிவெடுக்க மாட்டார். அவர் வந்து ரொம்ப டீப்பாக யோசித்து ரைட் ஓகே சரி அப்படின்னா அந்த முடிவை வந்து செயல்படுத்துவார். இதுதான் அவரோட ரஜினியுடைய குணம். அது சினிமாவில் நடிக்கிறதா இருக்கட்டும், அவருடைய தனிப்பட்ட முடிவுகளாக எதாக இருந்தாலும் சரி, அவரை நம்ம பார்த்த வகையில் அவர் கூட ரொம்ப நாளமாக பயணிக்கலன்னு வைங்க, அவர் வட்டாரங்களில் நம்ம பழகின வகையில் அவருடைய முடிவுன்றது வந்து அவர் தான் எடுப்பார். அதில் வந்து சில பேர் வந்து சிலருடைய முடிவை வந்து திணிப்பாங்க. அவரை பொறுத்தவரை அவர் முடிவு அவர் தான். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவை வந்து ரொம்ப யோசித்து தீர்மானமாக எடுப்பார். எடுத்துட்டாருன்னா அதை அமல்மெண்ட் பண்ணிடுவார், அதை அமல்படுத்துவார். அந்த மாதிரி ஒரு நம்ம மரியாதைக்குரிய நபர் தான் அவர். அதனால் அவருக்கு வந்து என்னதான் இருந்தாலும் மகளுடைய வாழ்க்கை அப்படிங்கும்போது ஏன்னா இனிமேல் வந்து தனுஷ் வந்து இப்போ கல்யாணம் பண்ணார், இன்னொரு கல்யாணம் பண்ணார் அப்படின்னா அது எவ்வளவு தூரத்துக்கு இது. அதே மாதிரி ஐஸ்வர்யாவும் இனிமேல் வந்து அதை கல்யாணம் பண்ணால் கடும் விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய விஷயம் தானே தம்பி. இப்போ அவருடைய 2வது பொண்ணுக்கு வந்து உடனே கல்யாணம் பண்ணிட்டார். முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சு குழந்தை இருந்தால் கூட அந்த குழந்தை வந்து அந்த பையன் வந்து 2 வயசு 3 வயசு இருக்கும்போது அடுத்து உடனடியாக வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டார், ரைட்டுங்களா. ஆனால் ஐஸ்வர்யா பொறுத்தளவு 14-15 வயசு 16 வயசு பையன் வச்சுக்கிட்டு நீங்கள் ஐஸ்வர்யாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணிங்கன்னா இன்னும் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகும். அதே மாதிரி நீங்கள் தனுசு கல்யாணம், அதுக்காக தனுசு கல்யாணம் பண்ண விமர்சனம் வராதெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா அவர் ஒரு நடிகர் தானே, அவருக்கு நிறையா நடிகைகள் கிடைக்கலாம் அப்படி இப்படி நிறையா பேர் சொல்லுவாங்க. அதுவும் தப்பு தானே. உங்களுக்கு என்ன இருந்தாலும் 2 பேரும் கல்யாணம் பண்ணால் கடும் விமர்சனத்துக்குள்ளாகும். அப்படிங்கும்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் தனுஷ். ஏன்னா இப்போ அவருடைய கேரியர்ன்றது அருமையாக போய்கிட்டு இருக்குது தனுஷுக்கு. அவர் வாட்டில் நட்டிப்பில் வந்து அவர் வாட்டில் அசத்தி போயிட்டே இருக்கார். அவருக்குன்னு இப்போ கையில் ஒரு வருஷம் 2-3 படங்களை வச்சுருக்கிறாரு. அடுத்து வந்து அவர் மாமனார்ன்ற ஒரு அகில இந்திய சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு இது இருக்கும், மரியாதை இருந்தான் ஆகணும். இப்போ நமக்கே இருக்கும்போது அவர் சொந்த மருமகனுக்கு இருக்காமல் இருக்குமா. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கஸ்தூரி ராஜா தரப்பில் இருந்து அதே மாதிரி செல்வராகவன் தரப்பில் இருந்து கூட அவர் அண்ணன் அழுத்தி பேசியிருப்பாங்க. அதனால் அதுக்கு உண்டான சமீட்சை சிக்னல்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து எந்த சோசியல் மீடியாவில் எந்த இதில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லாம் டெலீட் பண்ணாங்களோ இப்போ வந்து டெலீட் பண்ணது சிங்கிளுக்கு வந்து இப்போ லைக்குன்னு போடும்போது ரைட் ஓகே இங்கே வந்து க்ரீன் சிக்னலு அப்படிங்கும்போது
இப்போ ஒரு நம்பிக்கை வந்து நம்பிக்கை வந்திருக்கும். அதனால் இப்போ ரஜினிக்கு வந்து உங்களுக்கு அது அவர் மனசில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு உற்சாகம் வந்திருக்கும். அடுத்த வருஷம் 50வது வருஷம். ஆமாம். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சினிமாவுக்கு வந்து 50வது ஆண்டுகள் ஆக போகுது. அடுத்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்து 50 ஆண்டுகள். அது பெரிய அளவில் ஒரு இந்திய அளவில் பெரிய 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 நட்சத்திரங்கள், ஆளுமைகள், அவர் கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லா முதல்வர்களும் வந்து அவருக்கு நெருக்கமானவர் ஒன்று எல்லாருக்குமே தெரியும். எந்த முதல்வருக்கும் அவர் எல்லா முதல்வருக்கும் பேசக்கூடியவர், எல்லார்ட்டையும் நட்பாக இருக்கக்கூடியவர், யாரையும் வந்து எதிரியாக கருத மாட்டார். அதனால் ஒரு 50வது ஆண்டு அவர் சினிமாவுக்கு வந்துங்கும்போது ஒரு பொன்விழா ஆண்டு கொண்டாட்டம்ங்கிறது இந்திய அளவில் பேசக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்க போகுது. அந்த நேரத்தில் வந்து நம்ம பங்குக்கு வந்து எதுவும் ஒரு சின்ன ஒரு மனச்சங்கடத்தையோ ஒரு கீறலையோ உண்டாக்கிடக்கூடாதுன்னு தனுஷ் வந்து ஒரு அருமையான ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் வந்து இப்போ லைக் போட்டிருக்காரு. இந்த லைக்ஸுன்றது இன்னும் கொஞ்சம் பெரிய லைக் ஆகி, இந்த லைக் தானே விருப்பம் தானே, இந்த விருப்பம் வந்து ஒரு ஆசையாகி, ஆசை வந்து நம்பிக்கைக்கு போயிடுச்சுன்னா அது வந்து ரஜினி தரப்புக்கும் சரி, தனுஷ் தரப்புக்கும் சரி, தனுஷனுடைய பிள்ளைகளுக்கு பையன்களுக்கும் சரி, 2 குடும்பத்திற்குமே வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய இதாக இருக்கும். 2025 அதற்குள்ளேயே வந்து இப்போ 2024 முடிய போகுது. இந்த தீபாவளிக்கு கூட ரஜினி வேட்டையன் 10ஆம் தேதி வருது இல்லையா, அதற்கு முன்னால் கூட வந்து ஒரு நல்ல செய்தியை வந்து தனுஷே கூட அறிவிக்கலாம். அதை வந்து மாற்றமே கிடையாது. அதில் ஒரு நம்பிக்கையாக வந்து ரஜினி, அதாவது ஐஸ்வர்யா தரப்பு நம்பிக்கையாக இருக்காங்க. வேட்டையனுக்கு முன்னால் வந்து ரிலீஸுக்கு முன்னால் ஒரு பெரிய அளவில் ஒரு அறிவிப்பு ரஜினி தனுஷ் வந்து ஓப்பனாக சொல்லக்கூடிய அறிவிப்பு. சரி, மனச்சங்கலத்தை தீர்ந்துட்டோம், எல்லா மனக்கசப்பையும் மறந்துடுவோம், உண்ணா வாழ்வோம் அப்படின்ற மாதிரி நானும் ஐஸ்வர்யா சேர்றோம்னு மாதிரி ஒரு அறிக்கை விட்டால் போதுமில்ல தம்பி. அதுதானே அவங்க 2 பேரும் இருக்கேன். எந்த அறிக்கையில் பிரிஞ்சாங்களோ அதே அறிக்கையில் சேர்ந்துட்டு போயிடுவாங்களா, சேர்ந்துட்டு போட்டேன், நல்லபடியாக இருக்கட்டும். இதே மாதிரியே வந்து ஜெயம் ரவி ஆர்த்தி பிரச்சனையிலையும் ஒரு சுமூக நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அதுவும் சந்தோஷம்தான். அதனால் நமக்கு எந்த விதத்துலையும் நமக்கு வந்து பிரிந்து சினிமா பிரபலங்கள்லாம் பிரிஞ்சுக்கிட்டு நாரிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரிலாம் நமக்கு நோக்கமும் கிடையாது. ஐஸ்வர்யா தனுஷ் சிக்னல் போட்டிருக்காங்க, தனுஷ் சிக்னல் போட்டார். அதே மாதிரி இன்னொரு ஒரு வாரம் 10 நாள்லையோ நம்ம ஒரு ஜெயம் ரவியும் ரைட்டு எதிர்க்கு போட்டு நமக்குள்ளே வந்து சண்டை ஓட்டுக்கிட்டு நம்மளும் ஒன்றா சேர்ந்துருவோம், பேசி தீர்த்துக்குறோம்னா ஜெயம் ரவி வந்துட்டாருவீங்க. அது இதை இன்னும் மகிழ்ச்சி தானே. அதனால் இப்போ பிரிந்தவர்கள் கூடினால் பேசவும் வேண்டுமோன்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, பிரிந்தவர்கள் கூடினால் இன்னும் நல்லா பேசட்டும், மகிழ்ச்சியாக பேசட்டும் தம்பி. நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி.